தரிசனமாலய தரிசனம். அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் மடாவளம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அனக்காவூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட காஞ்சிபுரம் வந்தவாசி சாலையின் நடுவில் உள்ள உக்கல் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோவில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் நவீன பண்டைய கால பழமை மாறாமல் கற்சிலை கட்டிட வேலைப்பாடுகளுடன் புதிதாக அமைந்துள்ளது. சுயம்புவாக தோன்றி பிரம்மாண்டமான முறையில் 72 அடி கொண்ட கிழக்கு ராஜகோபுரம், 73 அடி கொண்ட வடக்கு ராஜகோபுரம் அமையப்பெற்று உள்பிரகாரம், வெளிப்பிரகாரம், நடுவில் மண்டபம் அமையப்பெற்றது மிகப்பெரிய சிறப்பாகும். வெளியே கருங்கற்களால் கட்டப்பட்ட மதில் சுவரும் அமையப்பெற்று ஆலயம் அழகாக காட்சி தருகின்றது. கோபுரங்கள் மேல் தெரியும் வண்ண வண்ண தெய்வங்களின் சுதை சிற்பங்களின் அற்புத காட்சி கண்ணை பறிப்பதாகும், காண்பவரை கவர்வதாகும். அருள்மிகு காமாட்சி அம்பாள் இங்கே 4 கரங்களோடு பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருக்கிறாள். முன் 2 கைகளில் கரும்பு வில்லினையும் மலர் கணைகளையும், மேல் 2 கைகளில் பாசம் மற்றும் அங்குசத்தை ஏந்தி இருக்கிறாள். காஞ்சிபுரத்தில் இருப்பது போல அல்லாமல் இங்கு அமைந்திருக்கும் அன்னை காமாட்சி தன் தலையில் சந்திரனை, அதாவது 3ஆம் பிறையை ஏந்தி காட்சி தருகிறாள். வடக்கு ராஜகோபுரத்திற்கும் அன்னையின் சன்னதிக்கும் இடையே நீண்ட வெளிப்பிரகாரம், வெளியே கருங்கற்களால் கட்டப்பட்ட மதில் சுவர்கள், நீண்ட நெடிய பிரகாரம். அந்த உள்பிரகாரத்தில் ஒரு பெரிய மேரு, அதன் அருகில் ஒரு பெரிய யாக குண்டம், அதன் எதிரே கொடிமரம். அந்த கொடிமரத்தில் அழகிய வேலைப்பாடுகள். மேலும் அதில் விநாயகன், சரஸ்வதி, காமாட்சி அம்மன், லட்சுமி என தெய்வ உருவங்கள் பொறிக்கப்பட்டு இருக்கின்றன. கொடி மரத்திற்கு எதிரே அன்னையின் கர்ப்ப கிரகம். கர்ப்ப கிரகத்தை காவல் காத்து நிற்கும் துவாரபாலகிகள். அன்னையின் கர்ப்ப கிரக பிரகாரத்தை சுற்றி யாளிகள், உருவங்கள், சுதை சிற்பங்களாக அமைந்த தூண்கள். அந்த நீண்ட வெளிப்பிரகாரத்தில் உடல் நலனை பேணிகாக்கும் தன்வந்திரி சன்னதி. ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் மிக கம்பீரமாக அமைந்து அருள் பாலிக்கிறார்.
அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவில் மடாவளம். ஸ்ரீ மகாலட்சுமியின் பின்புறம், அதாவது அன்னை காமாட்சியின் கர்ப்ப கிரகத்திற்கு வலதுபுறம், கேரளா மாநிலத்தில் காலடி என்னும் இடத்தில் தோன்றி அத்வைதம் என்னும் அரிய தத்துவத்தை அளித்த ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் இங்கே ஒரு தனி சன்னதி கொண்டு இருக்கிறார். அருகில் சந்திரமௌலீஸ்வரர் சன்னதியும், தொழில் வளர்ச்சிக்கு அருள் தரும் பைரவர் சன்னதியும், மேலும் கணபதி மற்றும் முருகர் சன்னதியும் அமைந்திருக்கின்றன. இங்கு உறைந்திருக்கும் ஆதி காமாட்சியம்மன் கோவில் அமைந்ததற்கு 2 விதமான வரலாற்று நிகழ்வுகள் சொல்லப்படுகிறது. முன்னொரு சமயம் பார்வதியை மகளாக பெற்றெடுத்தான் தட்சன். அந்த மகள் அவன் விருப்பமின்றி சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டாள். அதனால் சிவபெருமான் மீது அளவற்ற கோபம் கொண்டிருந்தான் தட்சன். ஒரு சமயம் தட்சன் யாகம் ஒன்றை செய்தான். அந்த யாகத்திற்கு சிவபெருமானை அழைக்கவில்லை. அதனால் கோபம் கொண்ட தாட்சாயினி, அதாவது பார்வதி தேவி,
தன் தந்தையிடம் நியாயம் கேட்க வந்தாள். அவளை அவமானப்படுத்தியதோடு மட்டுமில்லாமல் சிவனுக்கு தர வேண்டிய அவிர்பாகத்தையும் தர மறுத்து விட்டான். இதனால் மனம் வருந்திய தாட்சாயினி யாக தீயில் குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டாள். தன் சதியின் கருகிய உடலை தூக்கிக் கொண்டு சிவபெருமான் ருத்ரதாண்டவம் ஆடிய பொழுது அன்னையின் தொப்புள் பகுதி விழுந்த இடத்தில் சக்தி பீடம் அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. புராணங்களின்படி மற்றொரு நிகழ்வாக கைலாயத்தில் மோன தவத்தில் ஆழ்ந்திருந்த சிவபெருமானின் கண்களை பார்வதி தேவி விளையாட்டாக மூடியதால் உலகமே இருளில் மூழ்கியது. அந்த தவறிற்காக அன்னையை பூலோகம் சென்று தவம் செய்யும்படி கூறினார் சிவபெருமான். பூலோகம் வந்த அன்னையும் மாங்காடு தலத்தில் தீ மூட்டி தவம் செய்தாள். அவரின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவன் காஞ்சிபுரத்தில் வந்து தன்னை அடையும்படி கூறினார். அதன்படி சிவனை அடையும் பொருட்டு அன்னை வந்து அமர்ந்த இடமே காஞ்சிபுரம் என்று சொல்லப்படுகிறது. தந்திர சூடாமணியின்படி இது 51 சக்தி பீடங்களில் தேவியின் நாபி, அதாவது தொப்புள் விழுந்த சக்தி பீடம் ஆகும். இந்த கோவில் மகாசக்தி பீடங்களிலும் ஒன்றாக திகழ்கிறது. இப்படி வரலாற்றுமிக்க அன்னையின் திருமேனிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சுற்றி நிறுவப்பட்டு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. இங்கு அமைந்திருக்கும் ஆதி காமாட்சி அன்னையும் இவ்வாறு அமைக்கப்பட்டவள் என்கிறார்கள். ஆனால் இங்கு கூடுதலாக ஒரு சிறப்பு. அது என்னவெனில்,
அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில், மடாவளம். அன்னையின் நெற்றியில் அமைந்திருக்கும் 3ஆம் பிறை சந்திரன். ஆக இது ஒரு விசேஷ தலம். காமாட்சி அம்மன் கோவில் பற்றிய தகவல்கள் பற்றி சற்று அறிவோம். காமாட்சி அம்மன் கோவில் மன அமைதியை தரும் கோவிலாக அறியப்படுகிறது. நெற்றியில் பிறை தெரியும் அம்பாள் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு எழுந்தருளி இருக்கும் காமாட்சி அம்மன் கோவிலில் அன்னதானம் நடைபெறுகிறது. இந்த திருக்கோவிலில் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் நவீன பண்டைய கால பழமை மாறாமல் கற்சிலை கட்டிட வேலைப்பாடுகளுடன் புதிதாக அமைந்துள்ள கோவிலில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க 4 கால யாகம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் உள்ள கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மங்கள வாத்தியம், கைலாய வாத்தியம், கேரள சண்ட மேளங்கள் இசைக்க கலச புறப்பாடு நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ காமாட்சி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இவ்விழாவில் செய்யாறு மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அருள்மிகு காமாட்சி அம்மனை தரிசனம் செய்தனர். அனைவரும் சென்று தரிசித்து அம்மனின் அருளை பெற வேண்டுகிறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.